ஹலோ ஆல். நம்ம லைஃப்ல ஒரு சில ஸ்டேஜ் அச்சீவ் பண்றதுக்கு டெஃபினட்டா நமக்கு ஸ்கில் தேவை. ஆனா அந்த ஸ்கில் எந்த டைம்ல என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம நினைச்ச கோலை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ கூட உங்களுக்கு அப்புறம் அப்படிதான் ஒரு ஐடியாவை கொடுக்கும். 10th எக்ஸாம் இன்னைக்கு சோஷியல் எக்ஸாம் முடிஞ்சுச்சு. டெஃபினட்டா எல்லாரும் பயங்கரமான ஒரு ரிலாக்ஸ் மோட்ல இருப்பீங்க. கடந்த 40 டேஸா ரொம்ப இன்டென்ஸா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமே பசங்க மெஜாரிட்டியா என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் அ ஷார்ட் பிரேக். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷார்ட் பிரேக் தான். நீங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, அடுத்த 1 இயர் பயங்கர ரிலாக்ஸா இருக்கலாம். 12th அடுத்தது தானே வரும். ஸோ 1 இயர் நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறது தான் பண்ற மிகப்பெரிய தப்பு. சொல்லப்போனா தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆம்பிகுட்டின்னு சொல்லலாம், ஃபண்டமெண்டல் ஃப்ளான்னு சொல்லலாம். சரி பண்ண முடியாத ஒரு கேஸ்ல மாட்டிப்பீங்க. யூ ஹேவ் ஒர்க் ஹார்ட் ஃபார் த என்டையர் இயர். ஓகே, ரிலாக்ஸ் ஃபார் டோன்ட் வேஸ்ட் த என்டையர் 2 மந்த்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத இப்போ நான் ரீசன்ட் டேஸ்ல சிபிஎஸ்இ என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, 2வதா ஒரு போர்டு எக்ஸாம் எழுதலாம். பெஸ்ட்ல எது சாரி 2 எக்ஸாம்ல எது பெஸ்ட் மார்க்கோ அதை எடுத்துப்போம் அப்படின்னு. ஸ்டார்டிங்ல நான் அந்த எக்ஸாம் எழுதுவேன் சார் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் இல்ல சார் போதும் நான் எழுதல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தப்பு. ஏன்னா இந்த 5 எக்ஸாம்ஸ்ல மேக்ஸ் 5 மார்க் ஒரு கேஸ் பேஸ் ஸ்டடி நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ சென்டம் வாய்ப்பு குறைஞ்சிருச்சு. டெஃபினட்டா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மேக்ஸ் எக்ஸாம் மட்டுமாவது 3 எக்ஸாம்ஸ் எழுதலாம். அட்லீஸ்ட் அந்த ஒரு எக்ஸாமாவது நீங்க எழுதலாம். ஸோ யூ ஸ்டில் ஹேவ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் ஸ்கோர். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு 10th மார்க்கும் இம்பார்ட்டன்ட். நீங்க எடுக்க போற இந்த 3-4 மார்க் ஒரு சிலர் லைஃப்ல என்டையரா ஒரு சேஞ்சை கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த 50 டேஸ் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இந்த அகாடமிக் இயர் தான் இருக்கிறதுலே 10th லாங் அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அடுத்த போர்டு எக்ஸாம் மே மாசம் வரப்போகுது. அதோட ரிசல்ட் ஜூன் மாசம் தான் வரப்போகுது. ஸோ இந்த 2 மந்த்ஸ் சொல்ல போனா ரொம்ப இம்பார்ட்டன்டான டேஸ். ஸோ இது 50 டேஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்க உங்க 11th கிரேடோட ப்ரிப்பரேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்றது தான் வைஸான பிளான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பி சொல்றேன், நீங்க எவ்வளோ ஸ்டஃபா வேணா இருக்கலாம். ஆனா உங்களோட ஸ்கில்ல நீங்க என்ன டைம்ல அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறது தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த 10th இருந்து 11th போற அந்த டியூரேஷன் அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. டெஃபினட்டா 10th சொல்ல போனா பேசிக் தான். பயங்கரமான ஒரு கிக் ஸ்டார்ட் எடுத்து ஜம்ப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் 11th. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல நீங்க 10th 4 சாப்டர்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. 12th 14 சாப்டர்ஸ் படிப்பீங்க. ஒரு நியாயமே இல்லாத ரேஷியோ தான். 4 8 ஆக்கலாம், 4 9 கூட ஆக்கியிருக்கலாம். ஆனா எப்படி 4 14 ஆக்க முடியும்? அதை விட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இருக்கிறதுலயே ரொம்ப ஷார்ட்டான ஒரு டியூரேஷன் அகாடமிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th தான். ஃப்ரம் கேஜி டு 12th 11th தான் ரொம்ப ஷார்ட்டஸ்டான ஒரு அகாடமிக் இயர். அரௌண்ட் ஒரு 8 மந்த்ஸ் தான் இருக்கும். நீங்க மேக்ஸிமம் பார்த்தாலும் அதுல ஈவெண்ட்ஸ், ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் உங்களை தான் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. ஸோ இதுல ரொம்ப 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 கம்மி டியூரேஷன்ல நீங்க நிறைய லெசனை கவர் பண்ணணும். சரி சார், அப்போ நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9th 11th பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. நீங்க 9th புக்கை தான் எடுத்து படிக்கணும். 10th 11th அவ்வளோ பெரிய செயின் ஸ்ட்ராங் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. 9th பேசிக்ஸ். இப்போ 10th நல்லா படிக்கலாம். 9th ரிலாக்ஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க பேசிக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். நீங்க நினைக்கிறத தாண்டி அங்க ஒரு கான்செப்சுவல் கண்டென்ட் இருக்கு. கிட்டத்தட்ட சொல்ல போனா நீங்க உங்களோட இமேஜினேஷனை தாண்டி அங்க ஒரு ஃபோக்கஸ் வேணும், மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். இது எல்லாத்தையும் நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் ஆகி அதை ஹாப்பி லேர்னிங் மெத்தட்ல கொண்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் இது ஒரு ப்ரெஷரைஸ்டு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. எஸ். அடுத்தது ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் யுவர் ஃபியூச்சர் பாத். ஸோ நம்ம இங்க ஒரு 2 மந்த்ஸ் பிரேக் எடுக்கிற டைம்ல மெஜாரிட்டியா நம்பன்னு சொன்னா டவுன் சவுத்ல சொல்றேன். பட் நார்த் சைட்ல நான் உங்களை அதிகமா படிங்க, அது கஷ்டமான விஷயம் நான் புஷ் பண்ணவே கிடையாது. இட்ஸ் ஃபண்டமெண்டல், அவ்வளவுதான். ஒரு 10 டேஸ், ஈவன் ஒரு 15 டேஸ் கூட நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க கரியரை பத்தி டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு. நான் எல்லா டைமும் ஃபுல் டே நான் படிக்க சொல்ல. பட் ஒரு 24 ஹவர்ஸ்ல நீங்க ஒரு 8 ஹவர்ஸ் தூங்கிக்கோங்க தாராளமா. பேலன்ஸ் 16. அந்த 16ல நீங்க 10 ஹவர்ஸ் என்ன வேணா பண்ணிக்கோங்க ரெஃப்ரெஷ் பண்ண. பேலன்ஸ் 6 ஹவர்ஸ். அந்த 6 ஹவர்ஸ்ல 2 ஹவர்ஸ் விட்டுருங்க. ஒரு 4 ஹவர்ஸ் நீங்க ஃபண்டமெண்டல்ஸ்க்காக ஒதுக்குங்க. மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒருவேளை சயின்ஸ் ஸ்ட்ரீம் மேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 11th பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு இன்டெகிரல் டிஃபரன்சியேஷன் டெஃபினட்டா தேவை. அதை தாண்டி நிறைய மேக்ஸ் இருக்கு. தென் கிரேட் 11 இஸ் நாட் அ ரிலாக்ஸேஷன் பாயிண்ட். அங்க நீங்க ஒரு பயங்கரமான கிக் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் வித் ஃபுல் எனர்ஜி. அண்ட் மோர் ஓவர் இப்போ நீங்க 10th ஒரு 20 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா 11th குவைட் காமன் ஃபண்டமெண்டலா நீங்க 1 hour இன்டென்ஸா ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஆட்டிடியூடுக்கு வரணும். அதை ஒரு நாள்ல பில்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த லீவ்ல நீங்க டெவலப் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம் நான் கன்வே பண்றேன். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான்.
யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் லைக் எனிதிங். எஸ். தென் ஒருவேளை இந்த 11த்தோட பேசிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் 10th முடிச்சு 11th போற பசங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா அப்கமிங் ஒரு எக்ஸாம் யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர், மினிமம் ஒருத்தர் அலர்ட் ஆகி 11த்தோட பேசிக்ஸ் படிச்சிட்டாலே ஐ ஃபீல் ஹாப்பி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் அகாடமிக் இயர் அண்ட் ஹேவ் எ ஹாப்பி ஹாலிடேஸ். தேங்க்யூ.